ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நிறைய பேரோட டவுட்டு ஐகேர் பிஜி எழுதலாமா இல்லை டிஎன்ஏ பிஜி எழுதலாமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. எது எழுதுனா சீட் கன்ஃபார்மாக கிடைக்கும், எது வந்து ஈஸியர் எக்ஸாமினேஷன், எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது ஐகேரில் எப்படி படிக்கணும், டிஎன்ஏ பிஜினா எப்படி படிக்கணும், மெட்டீரியல்ஸ் இருக்கா, டெஸ்ட் பேச்சஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ஐகேர் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் பிஜி ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐகேர் பிஜி, டிஎன்ஏ பிஜி. ஓகேவா? ஸோ ஐகேர் பிஜி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் நீங்க அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஐகேர்னா ஸோ ஆல் ஓவர் இந்தியா, ஆல் இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ், எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் வந்து நீங்க அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐகேர் பிஜில எழுதுனீங்கன்னா. ஸோ இன்கேஸ் டிஎன்ஏ பிஜினா ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பிஜி பண்ணீங்கன்னா ஸோ தமிழ்நாடுக்குள்ள இருக்க யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து இது எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம் ஐகேருக்கும் டிஎன்ஏ பிஜிக்கும். ஓகேவா? ஸோ இங்க எப்படி இருக்கும் கொஸ்டின் செட்ஸ் அப்படின்னா, ஸோ இதை வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுவாங்க, நேஷனல் டெஸ்ட் அகாடமி தெரியுங்களா, ஏஜென்சி, சாரி, இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்கள வந்து 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 மார்க்ஸ், ஒரு கொஸ்டினுக்கும் 4 மார்க், மொத்தம் 480 மார்க் வந்து நீங்க எழுதுவீங்க. ஸோ இது ஐகேர் டிஎன்ஏ பிஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ டிஎன்ஏ பிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 60 மினிட்ஸ் தான் டைம். ஓகேவா? 1 ஹவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர். ஐகேர்ல வந்து 2 ஹவர், இங்க வந்து 1 ஹவர். ஓகேவா? நீங்க 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகே, உங்களுக்கு ஐகேர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். டிஎன்ஏபிஜி வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் சென்டர்ஸ் இவங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. பட் டிஎன்ஏபிஜி நீங்க டிஎன்ஏல மட்டும் தான் போய் வந்து எழுதணும். ஓகேவா? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல மட்டும் தான் போய் எழுத முடியும் டிஎன்ஏபிஜியை. பட் வந்து ஐகேர் பிஜி நீங்க எங்கனாலும் வந்து சென்டர் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஈவன் உங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க 1 மார்க் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? என்டிஏ வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 120 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். நீங்க கரெக்டா போட்டுட்டீங்கன்னா 4 மார்க் வந்துடும். பட் ராங்கா போட்டுட்டீங்கன்னா -1 மார்க். ஓகேவா? நெகட்டிவ் மார்க் வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இவ்வளவு இங்க நெகட்டிவ் மார்க். பட் இங்க வந்து டிஎன்ஏபிஜில வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். டிஎன்ஏபிஜில வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. இங்க நெகட்டிவ் மார்க் மொத்தம் இங்க 480 மார்க், இங்க 100 மார்க். இங்க ஓஎம்ஆர்ல எழுதுறீங்க, இங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல எழுதுறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இங்க டிஎன்ஏபிஜில பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, 75 கொஸ்டின், 100ல 75 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஸ்பெசிபிக்கா எழுதுற சப்ஜெக்ட்ல இருந்து வரும். ஸோ நீங்க இப்போ எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ல இருந்து வரும். பிளான் பிசியாலஜி எடுத்தீங்கன்னா பிளான் பிசியாலஜில இருந்து மட்டுமே 75 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? அது போக ஜென்ரல் அக்ரில இருந்து வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஜென்ரல் அக்ரில வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரல் அக்ரினா ஸோ எல்லாமே வரும். சாயில் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், பிளான் பிசியாலஜி, கிராப் பிசியாலஜி, அதே மாதிரி பிளான் ப்ரொடெக்ஷன்ஸ், பேட்டாலஜி, எண்டமாலஜிஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும் டிஎன்ஏல. ஸோ அட்லாஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் அந்த ரீசனிங்ல வரும். ஓகேவா? ஆப்டிடியூட் அந்த ரீசனிங்ல வந்து வரும். ஓகேவா? ஆப்டிடியூட் அந்த ரீசனிங்ல வரும். ஸோ டிஎன்ஏபிஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஸோ 75 கொஸ்டின் ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ல வரும், 15 கொஸ்டின் ஜென்ரல் அக்ரில வரும், 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங்ல வரும். பட் இங்க வந்து பேட்டர்ன் வந்து கிடையாது. ஸோ இதுதான் எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. பட் இங்க ரொம்ப முக்கியமானது வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஸோ இங்க நீங்க ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் வந்து இப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன் எடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனை மட்டும் படிச்சுட்டு போகலாம், எக்ஸ்டென்ஷனை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். சரி, நீங்க எழுதிடலாம். பட் இங்க காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இங்க எக்ஸ்டென்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ இங்க எக்ஸ்டென்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஐகேர் பிஜில நீங்க அக்ரி எக்கனாமிக்ஸும் சேர்த்து படிக்கணும். ஸோ அதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்லயே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் எழுதுறீங்கன்னா அக்ரி எக்கனாமிக்ஸ் படிக்கணும், அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எழுதுனீங்கன்னாலும் அக்ரி எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க அக்ரானமி எழுதுனீங்கன்னா சாயில் சயின்ஸும் சேர்த்து படிக்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதுனீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் சேர்த்து படிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட்ஸ் வந்து இதுல ஒரு பெரிய இது. ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் எழுதுறீங்கன்னா எக்ஸ்டென்ஷனை மட்டும் படிக்க கூடாது. ஸோ அக்ரி எக்கனாமிக்ஸும் படிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து ரொம்ப முடிச்சுக்கோங்க. நீங்களும் சரி, அதுல வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மட்டும் படிச்சுட்டு போகலாம், ஜென்ரல் அக்ரி ஓவராலா பார்த்துட்டு போகலாம். பட் இங்க வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளவு ஐகேர் டிஎன்ஏபிஜி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஃபீ வந்து 1600 கேட்பாங்க. இதுக்கும் வந்து நியர்லி 1300 to 400 கேட்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஐகேர் பிஜிக்கு அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஜூலை 3 வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜூலை 3 வந்து எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் மந்த்ல தான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேபி மாறலாம். ஆகஸ்ட்ல தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் டிஎன்ஏபிஜிக்கு. ஸோ செப்டம்பர்ல நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து. ஸோ இப்போ இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன சார் பண்றது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டீங்கன்னா, ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாலாம் இல்லை. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிளாஸஸ் நிறைய பேர் எடுக்க சொன்னீங்க, கிளாஸஸ் போடுங்க சார் அப்படின்னா. பிகாஸ் இப்போ இங்க நீங்க எக்ஸ்டென்ஷன் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மட்டும் எப்படி எடுக்க முடியும்? ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசி ஏஓ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் எடுத்திருக்கோம்.
ஸோ நீங்க இப்போ என்ன பண்றீங்க, எங்க ப்ரிப்பேர் பண்ணணும் சார் அப்படின்னா, நம்ம அக்ரிலேண்ட் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேனல்ல ஸோ நீங்க அக்ரிலேண்ட் ஓகேவா, இதுல நீங்க வந்துட்டு இது போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும் ஓகேவா. பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும் ஐகேர் அண்ட் டிஎன்யூபிஜி கிளாஸஸ், அதே மாதிரி டிஎன்பிசி ஏஓ கிளாஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரலா வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்து கோரிலேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ ஐகேருக்கும் எடுத்திருப்பாங்க, ஐகேர் சிலபஸும் அதுல வரும், டிஎன்பிசி ஏஓ சிலபஸும் வரும், டிஎன்யூபிஜி சிலபஸும் வரும். ஸோ அது வந்து கிளாஸ் வைஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு சாயில் சயின்ஸ் இருக்கும், பீ கீப்பிங் இருக்கும், அதே மாதிரி என்டமாலஜி இருக்கும், அதே மாதிரி பேத்தாலஜி இருக்கும், அதே மாதிரி வந்து அக்ரானமி இருக்கும், அக்ரி மீட்ராலஜி இருக்கும், எஸ்டென்ஷன் இருக்கும், கிராப் பிசியாலஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரிசையா வந்து அதுல வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ அது நீங்க ஃப்ரீ தான். ஸோ நீங்க அதை வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ இது போக வந்து எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வந்துடும் ஓகேவா. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்றப்ப ஸோ மெட்டீரியல்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு, அவைலபிளா இருக்கு. நீங்க வேணும்னா கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன், நீங்க அதுல என்கொயரி பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ எவ்வளோ பிரைஸ், டெஸ்ட் பேஜஸ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ பிரைஸ், பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து. ஸோ மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜஸ் தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் கிளாஸஸ் வந்து நீங்க அதிலே ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.